Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் டிரைவ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மொபைல் இன்னைக்கு கண்டிப்பாக நிறையா பேர் டிரைவ் ஆப் யூஸ் பண்ணுவோம், அதாவது கூகுள் டிரைவ். ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது இந்த டிரைவ் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது ஃபைல்ஸ் உங்களால் அப்லோட் பண்ண முடியலை, திரும்ப ஏதாவது ஃபைல்ஸை உங்களால் எடிட் பண்ண முடியலை, சேஞ்ச் பண்ண முடியலை, இந்த மாதிரியான இஷ்யூஸ். இல்லாட்டி ஆப் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, இல்லாட்டி இந்த டிரைவ் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியல, ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் டிரைவ் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த டிரைவ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நான் எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் டிரைவ் ஆப் சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் கூகுள் டிரைவ் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த கூகுள் டிரைவ் ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் அப்டேட் காட்டுதான்னு. அப்படியே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கூகுள் டிரைவ் ஆப்பை அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா சில பேர் அப்டேட் பண்ணுறதே இல்லை, பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனாலையுமே நம்ம மொபைலில் சில பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லேட்டஸ்டான அந்த வெர்ஷனுக்கு அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிடணும். போயிட்டு பாருங்கள், அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா அதுலேயுமே சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் டிரைவ் அப்படின்றத சர்ச் பண்ணி டிரைவ் உள்ளே போயிடணும். அதாவது இந்த டிரைவ் ஆப்பை செலக்ட் பண்ணி உள்ளே போயிடணும். போனதுக்கு அப்புறமா பாருங்கள், இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் இந்த கூகுள் டிரைவ் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா எந்த இஷ்யூவே இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களால் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகுமா இருந்தாலும் இந்த டிரைவ் ஆப் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கூகுள் டிரைவ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.